இப்போ வந்து இட்டாலியன் பாஸ்தா சாலட் செய்ய போகிறோம். அதுவும் பாஸ்தா அண்ட் டியூனா சாலட். ஸோ அதுக்கு தேவையான முக்கியமான 2 இன்க்ரீடியன்ஸை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். இந்த தண்ணியில் வந்து நிறைய உப்பு போடணும். அதாவது ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் உப்பு, அப்புறம் வந்து கொஞ்சம் எண்ணெய், ஆலிவ் ஆயில் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த தண்ணி கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் பாஸ்தாவை இதில் போடலாம். ஒரு 2 பேக்கெட் பாஸ்தா. இது பாஸ்தா போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இப்படி இடைக்கிட கொஞ்சம் கிளறி விடணும். இல்லைன்னா அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். ஓகே, இப்போ கொதிக்கட்டும். பாஸ்தா ஒரு 10 நிமிஷம் வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். ஓகே, இப்போ இது கவனமாக வடிகட்டணும். சிங்க்லேயே வச்சு வடிகட்டணும். இப்போ வந்து இது பொழு பொழுன்னு இருக்குது. இருந்தாலுமே கூட இதில் வடிகட்டின உடனேயே கொஞ்சம் அந்த பச்சை தண்ணி வந்து இதில் ஊற்றிடும். இப்போ வந்து இந்த டியூனா டின்ஸை வெட்டி அதில் உள்ள அந்த பிரைன், அதாவது அந்த தண்ணியை வந்து வெளியே ஊற்றிட்டு அதை வந்து அப்படியே வடிகட்டி வச்சுக்கணும். அந்த தண்ணீர் வந்து அப்படியோ இந்த ஜூஸ் வந்து அப்படியோ வடிகட்டிடணும். ஸோ இதே போல் மற்ற டின்ஸையும் வெட்டணும். அப்படியே கொஞ்சம் நேரம் வடிகட்டி விட்டுருக்கோம். இதை தவிர இதுக்கு வந்து கொஞ்சம் ஹர்ப்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது. உங்களுக்கு தெரியும், என்னுடைய கார்டனில் ஹர்ப்ஸ் எல்லாம் இருக்குது. நான் இப்போ போய் அதை வந்து வெட்டி எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகே, இது பாருங்கள், இட்டாலியன் பார்ஸ்லி. ஸோ நான் இதில் ஒரு 2-3 ஸ்ப்ரிங்ஸ் அப்படியே எடுக்க போகிறேன். கையாலே கிள்ளி எடுக்கணும். ஹர்ப்ஸ்ன்னு போடுறப்போ வந்து அளவுக்கு அதிகமாக போடவும் கூடாது. கொஞ்சம் இது மாதிரி ஒரு கொஞ்சம் எடுத்து சாப்பிடும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங். இது மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன கைப்பிடி எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னாலே போதும். பாருங்கள், பெசில் கூட ஒரு கொஞ்சம் எடுத்திங்கன்னா போதும். இது வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கும் நாங்கள் உபயோகப்படுத்தலாம். நேற்று தான் நான் இதெல்லாம் ப்ரூன் பண்ணேன். இது போதும். இப்போ பாருங்கள், இப்படி ஒரு சின்ன கைப்பிடி பெசல் இருந்தாலே போதும். ஓகே, டியூனா பாஸ்தா சாலட் இட்டாலியன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், பாஸ்தா, கேப்சிகம்ஸ், டொமேட்டோஸ், தக்காளி, அப்புறம் வந்து க்ரீன் ஆலிவ்ஸ், இது வந்து பார்ஸ்லி அண்டு பெசல், இது ரெண்டுமே சாப் பண்ணது, உப்பு, டியூனா, அப்புறம் வந்து இது வந்து மேனேஸ். ஸோ அந்த மேனேஸ் கடைசியில் தான் நாங்கள் உபயோகப்படுத்துவோம். ஆனால் பாஸ்தா வந்து இன்னுமே சூடாக தான் இருக்குது. இன்னும் ஆறணும். நல்லா இதை ஆற விட்டதுக்கப்புறம் நாங்கள் மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, முதல்ல வந்து டியூனா. ஸோ 1 கிலோ
பாஸ்தாவுக்கு வந்து நான் 3 கேன்ஸ் எடுத்துக்கிறேன் டியூனா. இந்த ஒவ்வொரு கேனும் வந்து 450 கிராம்ஸ். அடுத்து ஒவ்வொரு பொருளாக சேர்க்க வேண்டியது. கேப்சிகம், ஆலிவ்ஸ், டொமேட்டோஸ், தக்காளி, இது வந்து பாஸ்லி, பெசல், ரெண்டும் சாப் பண்ணது. அப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவு நாங்கள் உப்பு சேர்க்கணும். ஏற்கனவே நாங்கள் உப்பு போட்டிருக்கோம் பாஸ்தாவில், ஸோ பார்த்து போடுங்க. மயோனைஸ், மைனஸ் வந்து இப்போ சில பேருக்கு வந்து பாஸ்தாவில் நிறைய மைனஸ் போட்டு சாப்பிட சில பேருக்கு பிடிக்கும். சிலர் வந்து அது கொஞ்சமாக தான் போடுவாங்க, லைட்டாக. உங்களுக்கு டேஸ்ட் எது பிடிக்குது அதே மாதிரி நீங்கள் போட்டால் போதும். ஆனால் கொஞ்சம் மைனஸ் இதில் அதிகமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் இது முழு பாட்டிலுமே போடுவேன். ஏன்னா இந்த பாட்டிலே நிறைய அப்படியே உள்ளே இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி அதை போடுவோம். இப்போ வீகன்ஸ் அவங்க வந்து மேனேஸ் சாப்பிட்றதாக இருந்தால் வீகன் மேனேஸ் வந்து கடைகளில் கிடைக்கும், சாப்பிடலாம், அது வாங்கி போடலாம். இதுக்கு வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும்னா டேஸ்ட் பார்த்துட்டு போடலாம். இப்போ நாங்கள் இதை சர்வ் பண்ணலாம். ஓகே, பாஸ்தா சாலட் ரெடி. இதை வந்து நீங்கள் இப்போ இந்த பேசில் வச்சு கார்னிஷ் பண்ணலாம். ஓகே, பாருங்கள், பாஸ்தா சாலட் ரெடி. ரொம்ப சுவையாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. உப்பு எல்லாமே சரியாக தான் இருக்குது. மேனேஸ் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மேனேஸ் மட்டும் இல்லை, இதுக்கு வந்து நீங்கள் மேனேஸோடு சேர்த்து கொஞ்சம் கோல்ஸ்லோ ட்ரெஸ்ஸிங் கூட நீங்கள் சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட் மேனேஸ் மட்டுமே வேணும்னா கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம்.